லட்ச மக்கள் இன்றைக்கு வேலை இல்லாமல் திண்டாடுகிறார்கள். எத்தனையோ லட்சக்கணக்கான ஹோட்டல்கள் இந்த கேஸ் சிலிண்டர் கிடைக்காதனால மூடிட்டாங்க. ஆனால் வெந்து புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் மத்திய அரசு உடனே மீண்டும் கேஸ் சிலிண்டர் விலையை உயர்த்திருக்கிறது. உண்மையிலே கண்டனத்துக்குரியது. இன்றைக்கு எத்தனையோ வசூலே பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டலெல்லாம் மூட்டாங்க. இருக்கிற கொஞ்சம் நஞ்ச ஹோட்டல் விலை அதிகமாக இருக்குது. இன்னைக்கு 10 ரூபாய் இருந்த இட்லி இன்னைக்கு 25 ரூபா 30 ரூபாய் அளவுக்கு ஆயிடுச்சு. சாதாரண மக்கள், விவசாயிகள், வணிக மக்கள் இப்படி யாருமே உணவு சாப்பிட முடியாத அளவுக்கு கஷ்டப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் மக்களை காப்பாற்றக்கூடிய ஒன்றிய அரசு ஏதோ ஒரு போரை காரணம் காட்டி கேஸ் சிலிண்டர் விலை உயர்த்துவது கண்டனத்துக்குரியது. இதை ஜனநாயக சக்திகளை நாங்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடதுசாரிகள் கட்சியும் நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். மத்திய அரசு, ஒன்றிய அரசு தயவு செய்து நீங்கள் ஏதாவது நல்ல செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த நெருக்கடியில், இந்த கஷ்டத்திலே வணிக பெறும் மக்கள் கஷ்டப்படுகின்ற காலத்தில் நீங்கள் விலை உயர்வை உயர்த்தியது சரியில்லை. இது கண்டனத்துக்குரியது. முடிந்த அளவுக்கு கேஸ் சிலிண்டர் விலையை குறைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல ரயில்வே துறையில் வேர்ல்ட்லேயே நம்பர் 1 ரயில்வே ஜங்ஷன் அதிகமாக இருக்கிறது இந்தியாவில் தான். ஆனால் அந்த இந்தியாவில் 30,000 பேர் பணி நீக்கம் செய்திருப்பது ஏற்புடையதெல்லாம். அவர்களுக்கும் பணி வழங்க வேண்டும் என்று சொல்லி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் சில மத்திய அரசு என்ன செய்யறாங்க, அவங்க பாட்டுக்கு கத்திட்டு போவாங்க, பேசிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. புரட்சி என்பது, கிளர்ச்சி என்பது எங்கோ ஒரு இடத்துல உருவாகும். அது ஒட்டுமொத்த நாட்டே கிளர்ச்சி செய்யும். எனவே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மத்திய அரசை சிலிண்டர் விலை உயர்த்தியதையும், வேலை வாய்ப்பை இழந்ததையும், தொழிலாளர்கள் இழப்பு செய்ததையும் நான் உண்மையாக கண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.